ஏங்க படமா அது? நல்லாவே இல்ல, பிளாட்டே சரியில்ல. வெல்கம் வெல்கம் 10 அப்படி ஓப்பனாலாம் சொல்லிட முடியாது. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இவனுக்கே கதையை பத்தி எதுவும் தெரியாது. சரி, அவன் கிடக்குறான். படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து ஆரம்பியா. சரி, ஓகே. படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 3 கான்செப்ட் வச்சுதான் வந்து ஒரு படமாவே உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா லவ், லாஃப்டர், வார். இந்த 3 விஷயத்தை வச்சுதான் இந்த படமே வந்து உருவாகிருக்கு. ஸோ லவ் அப்படிங்கிற ஒரு பிளாட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சூர்யா சாருக்கும் பூஜா ஹெக்டேக்கும் நடக்கக்கூடிய அந்த லவ் கான்ஃபிளிக்டான விஷயம் தான் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல சேருவாங்க, அப்புறம் பிரிவாங்க, அப்புறம் சேருவாங்க, அப்புறம் பிரிவாங்க. கிளைமேக்ஸ்ல சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதையா வந்து இருக்கும். அது ஒரு கான்ஃபிளிக்டா ஒரு பில்லரா இருக்கும் இந்த படத்துல. அது ஒரு பிளாட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லாஃப்டர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல வந்து சிரிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நல்லா வந்து முடிச்சிருப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு பிளாட்டா இருக்கும் லாஃப்டர். ஸோ மூணாவது வார். இந்த வாருங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துக்காக வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கேட்டர் மவுஸ் கேமாவே வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சா அப்படிங்கிற இந்த வாரில் யார் ஜெயிச்சா அப்படிங்கறத வந்து லாஃப்டர் மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா லவ் மூலியமாவும் இந்த படத்துல மொத்தமா வந்து கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டியா இருக்கு.